10 ஆண்டுகள் வந்து அதிமுக 10 ஜோனு கான்ட்ராக்ட் விட்டா பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னாங்க. நாங்கள் என்ன பண்ண சொல்லட்டுமா? அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் 2 ஜோனு அனுப்புனா என்னான்றீங்க? இப்போ நீங்களும் வீட்டுக்கு போக போகிறீங்க. வீட்டுக்கு போக போகிறீங்க. நான் 2000 பேர் நீங்கன்னா ஓட்டு போட்டு கீக்கி போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் தெருவில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன வேலைக்கு போடியான்ட்டு. நாங்கள் ஒவ்வொரு தெருவாக சொல்கிறோம். அப்போ தெரு ஃபுல்லாக பரவிச்சு, ஸ்பிட்டு மாதிரி ஆச்சு இந்த இடம், இந்த பிரச்சனை. இந்த மாதிரி எங்கள் வயிற்றுல மண் வச்சாங்கன்ட்டு. அப்போது ஒரு தெருவில் வந்து இப்போ ஒரு தெருவில் நான் இருக்கேன், நான் சொல்லிட்டேன். இவங்க ஒரு தெருவில் இருக்காங்க, இவங்கள ஒரு தெருவில் வசிக்கிறவங்க. அப்போ அந்த தெரு ஃபுல்லாக ஃபிட் ஆயிடுச்சு. அப்போ அத்தனை ஓட்டு என்ன ஆகும்? 7 நாளாக இங்கே உட்காந்துருக்கிறோம். ஸ்டாலின் ஐயாவோ இல்லை கனிமொழியோ யாருமே எங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல. ஆனால் அமைச்சர் சேகர் பாபு வந்து நேற்று ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. டிவி நியூஸில் நாங்கள் பார்த்த தகவல் தான் அது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன ஆட்சியில் 9 டிவிஷன் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டில் விட்டாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. இந்த ஆட்சியில் விட்ட கான்ட்ராக்டை பற்றி மட்டும் பேசுகிறீங்களே அப்படின்ட்டு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. அதுக்கு உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படின்ட்டு. இதை கேட்கக்கூட கேள்வியே கிடையாது. ஏன்னா நாங்கள் வெயிலும் மழையும் பாராமல் 7 நாளாக எங்கள் குடும்பத்தை விட்டு நாங்கள் தனியாக இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அவர் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு இதே கிடையாதா? இதுக்கு போன ஆட்சியில் அவங்க கான்ட்ராக்டுக்கு விடும்போது எங்களோட துணையாக இருக்க யாருமே கிடையாது. இந்த சட்டத்துடைய இதுன்றது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு துணையாக எங்களுக்கு பாரதியார் இருக்காரு, உழைப்பர் உரிமை இயக்கம் இருக்குது. எங்களுக்கு நல்லது நடக்குன்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் 7 நாளாக இங்கே காத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய மீடியாவோ, நிறைய சோசியல் மீடியாவோ, நிறைய டிவி நியூஸ் எல்லாருமே வந்து இந்த டிவியில் போட்டுன்னு தான் இருக்காங்க. கண்டி எல்லார் காதில் விழுது, உலக மக்கள் காதில் எல்லார் காதில் விழுது. ஆனால் முதல்வர் காதில் மட்டும் இது விழவே இல்லை.